டொனால்ட் ட்ரம்ப் எந்த இடத்துலையுமே இந்த இரண்டாவது மூன்றாவது கோரிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார். எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பேச வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் பேசலை. எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆதரவு கொடுக்கறத நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு என்கிறத அவர் சொல்லலை. அதே மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி அவர் பேசவும் இல்லை. அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் அணு ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். அதை வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தான் அமெரிக்க அதிபரை பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் சந்தித்திருந்தார். அதற்கு பிறகு தற்போது உடனடியாக இது பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் வெளியிட்ட கருத்துக்களை மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், மூன்றாவது படுபயங்கரமான கப்பலை நாங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கிறோம் என்கிறாரு. ஆரம்பத்திலேயே யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனும் யுஎஸ்எஸ் ட்ரூமனும் சேர்ந்து மொத்தமாக 10 கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அதில் விமானம் தாங்கி கப்பலாக யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் அனுப்பப்பட்டிருந்தது. இதே நேரத்தில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்கிற முன்னாள் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பலும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் கரீபியன் கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த, அதாவது வெனிசுவேலாவுக்கு அருகாமையில் வெனிசுவேலா மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ஜெரால்ட் என்கிற மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பலாக, ஆயுதம் தாங்கி கப்பலாக இதுதான் பார்க்கப்படுகிறது. யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனை விட, அதே போன்று ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை விட இதுதான் மிகப்பெரியதாக சொல்லப்படுகிறது. 75க்கு மேற்பட்ட ராணுவ விமானங்கள் இதிலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாடிகளை, அடுக்கு மாடிகளை கொண்ட கப்பலாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதிலும் அணு உலை இருக்கிறது. அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிற பலம் கொண்ட 75க்கு மேற்பட்ட தாக்குதல் விமானங்களை கொண்ட ஒரு கப்பலாக இந்த கப்பல் இருக்கிறது. இந்த கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்படுகிற அதே நேரத்தில் இது தொடர்பாக பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், எங்களுக்கு தேவைப்பட்டால் மிகப்பெரிய படையாக இன்னும் இதனை வலுப்படுத்துவோம். இதை விட இருக்கிற ஆயுதங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையுமே நாங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் ஈரான் தப்பித்தது என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் ஈரானுக்கு மோசமான நாளாக அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டால்,